உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மறுமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லா காரியங்களும் அணுகலின் நேரங்களிலும் காலங்களிலும் சமயங்களிலும் நேர்த்தியாய் நடக்க ஆண்டவரே தேவனாகிய கர்த்தருடைய கரம் வல்லமையாய் இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்களுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. வர்ஷிப்புக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரம் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்பெடுத்து பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாய் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே இறங்கி ஆளுகை செய்து அற்புத அடையாளங்களை அதிசயங்களையும் ஆண்டவரே இந்த ஆராதனைகளை செய்து ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் என்ற பெயரையும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் என்ற பெயரையும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். காட்டதை நீரே தாரையும் நீரே காவலும் நீரே தாயும் நீரே. காட்டதை நீரே தாரையும் நீரே காவலும் நீரே தாயும் நீரே. எந்த
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் அது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் அது எதினால் நீ என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது, பாதை காக்க பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது, பாதை காக்க பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எண்ணினால் அது எண்ணினால் நீ என்னோடு வருவதினால், எண்ணினால் அது எண்ணினால் நீ என்னோடு வருவதினால். காகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. காகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எண்ணினால் எண்ணினால் நீ என்னோடு வருவதினால், எண்ணினால் எண்ணினால் நீ என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கஷ்டத்துடன் கலந்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மனம் கூட வருவேன். வாழ்க்கையிலே கஷ்டத்துடன் கலந்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மனம் கூட வருவேன். பாராவி நீரை தேடாத மாட்டேன், என் நேசரினோடு பாராவி நீரை தேடாத மாட்டேன், என் நேசரினோடு. தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எண்ணினால் அது எண்ணினால் நீ என்னோடு வருவதினால், எண்ணினால் எண்ணினால் நீ என்னோடு வருவதினால். துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஓ மாயாவின் எல்லா ஸ்தோத்திர பலிகளும் கூட ஆண்டவரே நோக்கி கர்த்தாவே துதிக்கிறோம்ப்பா. துதிக்கு வாக்கினரே எங்கள் துதியாதிக்கும் இறைவனே என்று சொல்லி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. ஓ ஹalleluya, நன்றி 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 நன்றி. துதி பாடி நம் இயேசுவை நாவாய் என்றும் பாடி, நன்றி துதி பாடி நம் இயேசுவை நாவாய் என்றும் பாடி. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையும் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையும் உண்மையுள்ளவர். இன்று கண்ணையா
பாடும்போது ஆவில நிறைய பேச்சு நல்லா ஆராதிங்க.
வாலிப சகோதரர்கள் வாலிப சகோதரிகள் எல்லாரும் இங்க இருக்க வேடிக்கை பார்க்க அப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை துதிங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. ஊருக்கு அது பேசல, மற்றவங்க அதை பேசல. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு வார காலம் நமக்கு உதவியா இருந்தாரே, அற்புதங்களை செய்தாரே, அந்த தேவனுக்கு நன்றி சொல்லபடியாவே. ஓ ஹalleluya. மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வாசிக்கிற திருப்பெரும் தெய்வம் நீர். மனுஷரின் மத்தியில் வாசம் செய்பவரே, எல்லாரும் Hallelujah, 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 hallelujah.
ரெண்டு கரத்தை உயர். சாஸ்தாங்கமாய் விழுந்து ஆராதிக்கிறது, முழங்கால் நின்று ஆராதிக்கிறது, தலை முழங்கால படுபடி ஆராதிக்கிறது, இன்னுமாக அதாவது தேர்ந்தாக நிமிர்ந்து ஆராதிக்கிறது, உயர்ந்த தலைக்கு மேலே கொடியாய் உயர்த்தி ஆராதிக்கிறது. இப்படி வேதத்துல பலவிதமான சேவகத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். தெரியுமா? நாம் ஆராதிக்கிறது ஒரு 15 நிமிஷம் தான். ஆமா, அது வரைக்கும் ஒரு பாட்டை பாடுறோம், ஒரு 10-20 நிமிஷம் தான் நம்ம ஆராதிக்கிறோம். இதுக்கே நீங்க கையை உயர்த்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாக்கா 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினாரே நம்முடைய ஆண்டவர். அவர் யாருக்காக தொங்கினார்? அவருடைய மனைவி பிள்ளைக்காக தொங்கினார். உனக்காக எனக்காக தானே, பிரியமானதே பிள்ளையே, உனக்காக எனக்காக தானே. இந்த 2 கரத்தை உயர்த்தி அப்படியே அசைவாடலாமா? பலியான செம்மறி நிச்சயமாய் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்துல என்ன செய்வேன்? வருவேன். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்துல நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அதாவது நான் திக்கற்றவளாய் விடேன் அப்படின்னா, அதாவது பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை போல நான் உங்களை விட்டு விட மாட்டேன். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை போல, அதாவது திக்கற்ற பிள்ளைகள். ஏன் நிறைய அனாதை இல்லங்கள் எல்லாம் இருக்கிறது, முதியோர் இல்லங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா, பிள்ளைகளால பராமரிக்க முடியாத முதியோர்கள், பெற்றோரால பராமரிக்க முடியாத முதியோர்கள், தாயும் தகப்பனும் அற்ற முதியோர்கள், தாயால கைவிடப்பட்ட பிள்ளைகள், தாயால கைவிடப்பட்ட அதாவது மாமியார் மாமனார், இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பெற்றோர் இல்லாத அதாவது பிள்ளைகளை போல நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பெற்றோர் இல்லாத பிள்ளைகளாக நீங்க இருக்க மாட்டீங்க, ஏன்னா நான் உங்களை திக்கற்ற பிள்ளைகளா விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசுறார். இன்னும் உள்ள போனோம்னா, நான் உங்களிடத்துல வருவேன் ஆண்டவர் சொல்றார். நான் வருவேன். நான் எப்ப வருவேன்? உன்னுடைய ஜபத்தை கேட்டு, உன்னுடைய அன்பை பார்த்து, உன்னுடைய ஐக்கியத்தை பார்த்து, உன்னுடைய ஆராதனை பார்த்து, உன்னுடைய பிரயாசத்தை பார்த்து, உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து, உன்னுடைய நெருக்கத்தை பார்த்து, உன்னுடைய துன்பத்தை பார்த்து, உன்னுடைய துயரத்தை பார்த்து, நீ எனக்காக வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, நீ எனக்காக எடுக்கிற பிரயாசத்தை பார்த்து, நீ எனக்காக படுகிற பிரயாசம் நீதிமானா இருக்கிற, உண்மையா இருக்கிற, கொஞ்சம் வேலை கொஞ்சம் வருமானம், அவைகள் மத்தியில் நீ வாழ்கிற அந்த உண்மையான வாழ்க்கையை பார்த்து நான் உன்னிடத்துல வருவேன். ஏன்? உன்னை ஆசீர்வதிக்க, ஏன் நான் உன்னை உயர்த்த, ஏன் நான் உன்னை தூக்கி விட, ஏன் உன்னை நான் விடுதலையாக்க நான் வருவேன். அதுதான் அர்த்தம். இது உள்ள போறோம். நான் அவ்வளவு காரியம் அதுல இருக்கிறேன். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்க இடத்துல கட்டாயம் வருவேன். கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் மிகவும் பிரயோஜனமான ஒரு வார்த்தை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில திக்கற்றபட நாம் இருக்கிற நாளெல்லாம் நம்ம வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எல்லாரும் விட்டாங்கயா. ஒரு வாரம் கூட ஒரு வார்த்தை சொன்னல, அதாவது டிஎன் சேஷன்
பவர்ஃபுல் அதிகாரி இந்தியாவில். அவர் கடைசியில ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்ந்து அவருடைய மனைவியும் கடைசி காலம் யாரும் வேண்டாம், நாங்க ஒரு முதியோர் இல்லத்துல இருந்து நாங்க மறைச்சு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அவர் நினைச்ச அந்த இந்திய அரசாங்கமே அதுக்கு ஒரு பராமரிக்க 2 ஆள் வச்சிருக்கோம். ஏன்னா அவரெல்லாம் விரும்பல. மனுஷ வாழ்க்கை மாயை, முடிஞ்சு போச்சு, வயசாகி போச்சு, வேலை போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் போய் யாரை போய் தொல்லை பண்ணுவார்? அது மாதிரியான சூழல்கள் மதில். ஆனா ஆண்டவர் சொல்றா, எல்லாரும் விடலாம், ஆனா நான் உங்களை திக்கற்றவளாய் விடமாட்டேன், உங்களிடத்துல வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வாசித்து பாருங்க. இப்பொழுது ஒரு பகுதியை நாம் எடுக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். அதுல திறந்து கொள்ள ஒரு பகுதி இருக்கிறது, அதை நாம் தியானிக்க போறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம், அதுல ஒரு பகுதியை இந்த நாளில் கொஞ்சம் நாம் தியானிக்க போறோம். 14ஆம் அதிகாரம் 22 இருந்து கொஞ்சம் வாசிக்கல. தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி ஆண்டவர் சொல்ற, நீங்க பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னா இங்க ஒரு சமயம் இருக்கிற, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். இப்போ சீசர்களை இங்க ஒரு சம்பவத்துல பயன்படுத்துறார். ஒரு இடத்துல 5 அப்பமும் 2 மீன்களும் எடுத்து அற்புதங்களை செய்து அந்த பிள்ளைகளை போஷித்து சந்தோஷமாயிட்டு இப்ப இன்னொரு ஊருக்கு போகணும், நம்ம வேலை வந்துக்குது வாங்க அப்படின்னு சொல்லி சீசர்களை துரிதப்படுத்துகிறார். போலாம் அப்படின்றார். இப்ப பாருங்க, அவங்க போன நேரம் 22 சொல்றார், இயேசு ஜனங்களை அனுப்பிவிட தம்முடைய சீசர்களை படவில் ஏறி நமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்கள் என்ன பண்ணாரா? துரிதப்படுத்தினார். காலம் குறைவா இருக்கிறது, நீங்க போங்க. அவ கீழே என்ன சொல்றார்? அவர் அந்த காரியம் பாருங்க, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல அவர் ஏறினார். நல்ல கவனிக்கணும். நாம என்னதான் பெரிய பெரிய ஆளா இருக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நாம ஒரு தனி ஜெபம் பண்ணாம நம்ம குடும்ப ஆசீர்வாதம் பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நீங்க குடும்பத்தை நிர்வகிக்கலாம், நீங்க பணத்தை புரட்டி இதுல போடலாம், அதுல போடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நாம செய்யல அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடும். ஆண்டவர் அதான் சொல்றார், பகலெல்லாம் அற்புதம் நடக்குது, பகலெல்லாம் அதிசயம் நடக்குது, பகலெல்லாம் கிருபைகளை கொடுக்கிறார், பகலெல்லாம் அற்புத அடையாளங்களை நடத்துறார், பகலெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தை பலத்தை எல்லாம் வாரி வழங்குகிற கடவுளா இயேசு இருக்கிறார். ஆனா இரவு அவர் அந்த பவரை வெளியில அனுப்புறதுக்கு எவ்வளவு ஆயத்தம் பண்ணாரு. அது போல அந்த எண்ணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும், அந்த எண்ணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். நல்ல கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில எல்லாமே ரொட்டீனா தான் வச்சுக்கிறார் ஆண்டவன். நீங்க போய் ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்தீங்கன்னா 1 மாசத்துல அது தானாக உற்பத்தி ஆகிடும். அடுத்த மாதம் நீங்க தாராளமா கொடுக்கலாம். அந்த அதாவது ரிட்டர்ன் ஆகிற காரியத்தை போல வெளியே எவ்வளவு போதோ அவ்வளவோ. இப்ப நாம குடிக்கிற தண்ணி ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணியா வச்சுக்கலாம் கூட, அதுல நம்முடைய கழிவுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 3 லிட்டர் தண்ணி வெளியேறிடும். நம்ம பாத்ரூம் போறோம், யூரின் போறோம், நம்ம முகத்துல கையில எல்லாம் வருகிற வேர்வை, இந்த வேர்வையை ஆவியா போய் எல்லாம் மாறிடும். அப்ப திரும்ப ரிட்டர்ன்ல நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி கட்டாயம் நம்ம குடிச்சுதான் ஆகணும். ஒரு நம்ம சரீரத்துல கிட்டத்தட்ட 10 லிட்டர் ரத்தம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பக்கத்துக்கு அப்படி இருக்குது சிறிய சிறிய நாளங்கள். 5 லிட்டருக்கு மேல 10 லிட்டர் ரத்தம் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்ப அந்த ரத்தத்தை உற்பத்தி ஆகுனா பழைய கழிவுகள் நமக்கு என்ன ஆயிடும்? வெளியில போயிடும். அந்த ரத்தம் உற்பத்தி வரும்போது அது கழிச்சிடும். சில நேரத்துல இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நம்ம சாப்பிடுற சாப்பாடு எதெல்லாம் பார்த்து சாப்பிடுறோமோ அதெல்லாம் ஒரு கழிவாக மாறிடும். அந்த ரத்தத்துக்கு உற்பத்தி ஆனது மட்டும் தான் எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த கனி வகைகளை, பழ வகைகளை, காய் வகைகளை நாம திரும்ப திரும்ப சாப்பிடும் போது அது தானாக உற்பத்தி பண்ணி அதை எடுத்துக்கொள்ளும். அதே போலதான் ஆண்டவர் சொல்றார், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ தனி ஜபம் இல்லைன்னா உங்க குடும்பத்துல ஆசீர்வாதத்தை நீ இழந்து போயிடும். மனைவிக்கு தனி ஜபம், புருஷனுக்கு தனி ஜபம், 2 பேரும் இணக்கமா இருந்தா சாகர வேலை 2 பேரும் கை பிடிச்சிட்டு ஜெபிக்கிற குடும்ப ஜபம். அல்லேலூயா.
இப்போ புருஷனும் மனைவியும் 2 பேரும் கைப்பிடிச்சு அதிகாலையில் எழுந்து நின்று ஜெபிக்கிறீங்களோ அப்போ பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். நீங்க அதிகாலையிலயோ நேரத்திலயோ இது குடும்ப ஜபம். தனி ஜபம் தனித்தனியா ஜபிக்கிற, புருஷனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம ஜபிக்கிற ஜபம். இந்த தனி ஜபத்தை தான் இயேசுநாதர் செய்றார். என்ன பண்றாரு பாருங்க, அந்த இடத்துல சொல்றார், தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல அவர் என்ன செய்தாராங்க, ஏறி சாயங்காலமான போது அங்க எப்படி இருந்தாராங்க, தனிமையா பிதாவிடத்துல நோக்கி கூப்பிடுறார். அவர் அனுப்புங்க, வல்லமை அனுப்புங்க, கிருபை அனுப்புங்க, இரக்கத்தை அனுப்புங்க, பரிசுத்த அனுப்புங்க, ஆண்டவரை அன்பை அனுப்புங்க, மகிழ்ச்சி அனுப்புங்க, ஆண்டவரை விடுதலை கொடுக்கிற அந்த வல்லமை அனுப்புங்க. பிரியமானவர்களே, உன் குடும்பத்தை நிர்வாகிக்கலாம், நீ அந்த பவரை கேட்டு வாங்கணும். நீயே தூங்க வச்சிருக்க கூடாது வீட்டுக்காரன், நீயே மனைவி உடம்பு சரியில்லை அப்படின்னு தூங்க வச்சிருக்க கூடாது, நீயே பிள்ளைகளை தூங்கட்டும் கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன்னு அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் வேலை. ஆனா தேவனுடைய ஆன்மீக தன்மை என்பது நாம எழுப்பி ஆகணும். நம்ம எழுதுக, டியூஷன் போற மாதிரி எழுதுக, ஜெபம் பண்ணு, முதல்ல ஜெபம் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் போலாம், வேதத்தை வாசிட்டு வா, அதுக்கப்புறம் போலாம். உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுக்கணும். சின்னல ஒரு வயசுல இருக்கும் போதே பைபிள தூக்கிட்டு கையோடு வரதுக்கு நீ சொல்லி கொடுக்கணும். தனியா அவனுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முறைப்படுத்துற காரியத்தை நீ செய்யணும். ஆனா நீ எதுவுமே செய்யாத, பிள்ளை வளர்ந்துட்டா போதும், நான் சீரியல் பார்த்துட்டே இருப்பேன். நேற்று ஒரு நீயா நானால பார்த்துட்டு இருந்தேன் டிவில, ஒரு பையன் சொல்றான், அம்மா எதுக்கு உட்காந்து இருக்குது, அவன் படிக்கவே மாட்டேன்றான். அந்த பையன் சொல்றான், எங்க அம்மா படின்றா, ஸ்கூலுக்கு போய் வந்து உட்காந்தா படின்றாங்க, கிரவுண்டுக்கு போனா படின்றாங்க, அங்க போக கூடாதுன்றாங்க படின்றாங்க, ஒரே டென்ஷன் ஆகுது. அந்த அம்மா சொல்றாங்க, சார் அவன் படிக்க மாட்டானா சார், நான் சீரியல் போட்டுருந்தா என் பக்கத்துல வந்து புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த சீரியலே பாத்துருக்கா, அவன் சிரிக்கிறான். அந்த ஆள், நீ சீரியல் பாக்குற படிக்கிறான, நீ ஏன் சீரியல் பாக்குற, சீரியல் ஆஃப் பண்ணா தானே படிப்பா, இந்த சத்தம் அவன் காதல கேட்டு போது அவன் படிக்கிறதுக்கு வருமா? நீ நிறைய நம்ம பெற்றோர் இப்படிதான், நீ டியூஷனுக்கு பாப்பா, நீ படிப்பா அப்படின்னு நம்ம சீரியலை பாத்துக்கிட்டு இருப்போம். அவன் வந்து பாத்துட்டு இருப்பான், நம்ம அம்மா சீரியல் பாக்குறாங்க, நம்மள பார்க்க விட மாட்டேன்றாங்க, அவன் போன்ல பார்க்க ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை உங்க தனி ஜபத்துல தான் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். உங்க குடும்ப ஜபத்துல புருஷன மனைவியாய் சேர்ந்து ஜபத்தாதான் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். வாலிப நாட்கள்ல தனி ஜபம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பா எப்பவுமே போன பார்த்துட்டு, பேஸ்புக்க பார்த்துட்டு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா வாலிப நாட்கள் எல்லாம் கெட்டு குட்டி சேவராங்க நிறைய பேர். நீங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க சமுதாயத்தை பாருங்க, எத்தனை பிள்ளைகள் கெட்டு போயிருக்காங்க, எவ்வளவு பேர் கெட்டு போயிருக்கிறான். ஒவ்வொரு முறை அப்படி அப்படியே ஒரு கும்பலா வரும் பாருங்க. சில இடத்துல கும்பல் 40 பெண்களை கற்பழிச்சான். எப்படி கற்பழிச்சான்? அதுல போனோம், பேஸ்புக்ல பார்த்தோம், இதுல பார்த்தோம், சாட்டிகளை பார்த்தோம், அதுல பார்த்தோம், இதுல பார்த்தோம், உடனே காதல் தான். எத்தனை பெண்கள் சீராயிட்டு போய்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்துல சட்டை என்ன போடுது, கைது என்ன பண்றான், அவன் மேல அதாவது கிரிமினல் குற்றம் என்ன செய்யறான். ஆனா ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தர் அப்படியே எழும்புவாங்க பாருங்க. 50 பேர், 500 பேர், 600 பேர் ஒவ்வொரு முறையும் வரும். ஏன்? நம்முடைய ஜெபம் இல்ல, நம்முடைய பிள்ளைகளை குறித்து கரிசனையற்றவர்கள, நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்ன்ற தெரியாத தனமான நம்ம பிள்ளைகளை நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். நாம கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவர் நம்ம பிள்ளைக்கு கீழ்ப்படிய வைப்பார். நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும், ஊழியக்கார கீழ்ப்படியணும், நம்ம பெற்றோருக்கு நாம கீழ்ப்படியணும். நாம அப்படி செய்யும் போது நம்ம பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கீழ்ப்படியும். மலையிலவையா அதான் சொல்றார், தனிமையா தனி ஜபம் அவருக்கு அவசியமா இருக்குது. உனக்கு அவசியம், எனக்கு அவசியம். நாம தனியா ஜெபித்தாதான் ஊழியம் செய்ய முடியும். நான் கூட நீங்க ஜெபிக்கிறீங்க, நான் உட்கார்ந்து இருந்தேன்னா ஊழியம் செய்ய முடியாது. அவர் ஜெபம் பண்ற நான் உட்கார்ந்து ஊழியத்தை செய்ய முடியாது. என் தனி ஜபத்துல நான் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் ஒவ்வொரு நாளும் போராடணும், வேதத்தை வாசிக்கணும், என் ஆன்மாவுக்காக நான் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனா நீ என்ன ஆன்மீகத்துக்கு பண்ணிருக்கிற, ஆன்மாவுக்கு என்ன பண்ணிக்கிற? உன் பிள்ளை டெய்லி வேதம் வாசிக்கிறான்னு பாத்துக்கிறியா? என்னைக்காவது தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிறான்னு பாத்துக்கிறியா? உன் பைபிள் எப்படி இருக்குது, அவன் பைபிளை திரும்பி பார்த்து இத்தனை அதிகாரம் வாசிக்கிறான்னு கேட்டுக்கிறியா? அவன் டியூஷனுக்கு போறானா அதை மட்டும் பாக்குறல்ல, நீ சண்டே கிளாஸ் உட்காரானா, வாலிபர் கூடல உட்காரானா, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. உலகத்துல சொன்னார், விளையும் பயிர் முளையில தெரியும். எனக்கு பயிர் வச்ச அனுபவம். நான் 3 மாசத்துல இந்த நெல் எவ்வளவு விளையுது என்னால சொல்ல முடியும். என்னோட 15 ஏக்கர் பம்ப் செட் வச்சிருந்தாள். எனக்கு ஒரு செடி முளைக்குதுன்னா இந்த செடி முடியால என்ன செடின்னு கூட நான் முளைக்கலே சொல்லிடுவேன். ஆனா இப்ப நான் மறந்துட்டேன். ஏன்னா இப்ப நான் இங்க வந்துட்டேன் இல்ல, எனக்கு விவசாயம் மறந்து போச்சு. வேற ஆனா பழைய சம்பவங்கள் இன்னும் எனக்கு இருக்கும். ரோட்ல போனா கூட ஒரு செடி, அது குப்பை மடியல்ல, இது இந்த ஆடாமடியல்ல, இந்த ஊடாமடியல்ல, இது அலேரி செடி அப்படின்னு ஆரம்ப செடியில நான் சொல்லுவேன்.
அப்ப விளைய பயிர் முளையிலன்னா ஆரம்பத்துல 3வது மாசம் கதிர் விடுறதுக்கு முன்னாடி 21 நாள்ல 41 நாள் இந்த பயிர் எவ்வளவு விளைச்சல் கொடுக்கணும் சொல்லிட முடியும் என்னால. பெரியமானவளே, அப்ப உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாதான் உன் பிள்ளை வளர வளர தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மையான காரியத்துல உன் பிள்ளை வரும். அதான் இயேசுனாரு நீங்க போங்க அப்படின்னு தனியா இருந்து ஜெபிக்கிறார். அடுத்த காரியம் பாருங்க, 24வது வசனம் என்ன சொன்னாருங்க? அதற்குள்ளாக படகு எங்க போயிடுச்சா? நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினாலே என்ன செய்யப்படுதா? அதாவது அதுக்குள்ள நடுக்கடலுக்கு போயிடுச்சு படகு. எதிர்காற்று, இது வசனம் எல்லாம் இருக்குது, நான் சொல்றேன் கொஞ்ச நேரத்துல பாருங்க. எதிர்காற்று எப்படி ஆயிடுச்சு? நடுக்கடலுக்கு போயிட்டாங்க. எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினால அலைவுபட்டது. அப்படின்னா சீடரிடம் அதாவது கடலின் மேல நடந்து வர அந்த சம்பவம் தான் இது. அதான் இவர் சொல்ல போற. என்ன சொல்றாருங்க? அதாவது உதவி செய்ய, காப்பாற்ற, கரை சேர்க்க. தேவன் நம்ம எப்பவுமே நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் தவிர நம்மளை ஏமாத்துறதுக்கோ, நம்மளை கொள்ளையடிக்கிறதுக்கோ, நம்மளை தூக்கி போட்டு குத்துறதுக்கோ, நம்மளை போட்டு சாகடிக்கிறதுக்கோ, காலை உடைக்கிறதுக்கோ, கை உடைக்கிறதுக்கோ அதெல்லாம் பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. அவர் நல்ல தேவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் ஏன் வராரு? காப்பாற்ற. ஏன் வராரு? உதவி செய்ய. ஏன் வராரு? எல்லா காரியங்களையும் செய்ய. பாருங்க, இந்த 24வது வசனம் வாசிப்பல்ல. இப்போ யோவான் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. இவங்க உள்ள போன் யோவான் அதிகாரம் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் இருக்குதா? பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. இப்ப இங்க என்ன சொல்லுது? அதாவது அதற்குள்ளாக படகு நடுக்கடல்ல போயிட்டு எதிர்காற்று அப்படின்னா கடல் கொந்தளிக்கிறது, எதிர்காற்று. இன்னொரு இடத்துல மார்க்ல சொல்லும் போது வாசிக்க வேண்டாம், அங்க சொல்றாரு அவர்கள் தண்டு வலிக்கிறதுல சோர்ந்து போனார்கள். அப்படின்னா அந்த துடுப்பு போட்டு இழுக்கிறான்ல, சோர்ந்து கடல் கொந்தளிக்குது, பெரும் காற்று அடிக்கிறது, நடுக்கடல்ல போகிறது படகு. அப்போ வேதனையோடு நம்ம வாழ்க்கையில கூட இத்தனை விதமான சோதனைகளை நாம் கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூனாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூனாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வலமாய் காப்பவரே, என்னை காண்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. வாழ்க்கை பயணத்துல மேகத்தூணா ஏன் வராரு? இந்த இடத்துல சொல்றாரு, அதாவது எதிர்காற்று. வாழ்க்கையில போராடுகிறோம். இன்றைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், அந்த அடுத்த மாசத்து வாடகை என்ன பண்ணுவோம், இந்த கடன் பிரச்சனை எப்படி அடைப்போம், இந்த பிள்ளைக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த மகனுக்கு நான் என்ன செய்வேன், இந்த மகனுடைய எதிர்காலம் எப்படி அமையும். அந்த எதிர்காற்று, அந்த பயங்கரமான கடல் கொந்தளிப்பு போன்ற வாழ்க்கையில தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடு, உங்களிடத்துல நான் என்ன செய்வேன். இப்ப இயேசு வரப்போகிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதிர்காற்று என்பது மிக வேதனையான சம்பவம். எதிர்காற்று கடல்ல நீங்க போய் பாருங்க, கடல் மேல போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமான காரியம் எல்லாம் இருக்கும். கடல் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரத்துல தான் நிறைய அலை தெரியும். ஆனா நடுக்கடலுக்கு போனா அலை தெரியாது. ஆனா பயங்கரமான அலையே நடுக்கடல்ல தான் இருக்கிறது. அது ஆழமானது, கருங்கடலா இருக்கும். அந்த காரியத்துல தான் அங்க சொல்லப்படுறாரு. ரொம்ப வேதனையான சம்பவம். நம்ம வாழ்க்கையில நடக்கிறோமா, நம்ம கடந்து போகிறோமா, பயப்படாத. அவர் உன்னிடத்துல வந்து உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவனா இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கரம் பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கஷ்டப்படுறீங்களா? பார்த்து சொல்லுங்க, கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, இயேசு வருகிறாரு, உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இது பிரசங்கத்துக்கு மாத்திரம் ஏதோ நான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். வாழ்க்கை நடைமுறையில அபியாசம் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தெரியும். ஆண்டவர் சொல்றார், சங்கீதக்காரன்ல அழகா சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணணுமா? ருசித்து பாருங்க, அதை சாப்பிட்டு பாருங்க.
சாப்பிட்டாதான் கர்த்தர் நல்லவரா இல்லையா அந்த பழம் எப்படி இருக்குதுன்றது தெரியும்ன்றாரு. ஒரு பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா இருக்குது காட்டி இருப்பான். நீங்க இது எனக்கு நிறைய அந்த பாரிஸ்ல நம்ம பூக்கடை பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நிறைய பழம் வாங்கிட்டு வருவேன். நல்ல மாதுளை பழம் இவ்வளவு பச்சைக்கரமா இருக்கும். வாங்கிட்டு வந்து வீட்டுல உடச்சு பார்த்தா அத்தனையுமே அடிக்க போயிருக்கும். என்னடா அப்படின்னா அது வெயில்ல வச்சு மேல தண்ணி அடிச்சு அதை தொட்டி சுத்தமா பத்திரமா வச்சிருப்பாங்க. பாக்கிறதுக்கு அப்படியே பளபளப்பா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அழுகி போயிருக்கு. வெயில் காஞ்சி அது எப்போயே இன்னொரு நாள் பழமா இருக்கும். அது போல இல்ல, ஆண்டவர் சொல்றார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். போராடும் போது பார், யோசித்து பார். போராட்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபித்து போராடி பாரு. இந்த வேதனை வரும்போது ஜெபித்து போராடி பார். ஆண்டவரை நல்லவரா வல்லவரா, எனக்கு உதவி செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டு பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க சொல்றாரு ஆண்டவர். அதனால பேசுறார். எதிர்காற்று வாழ்க்கையில அப்படி இருக்கிறியா? பயப்படாத. அந்த வாழ்க்கையில போராட்டமான கொந்தளிப்பான காரியம் இருக்குதா? பயப்படாத. தேவன் வருகிறார், இயேசு வருகிறார், உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனா நீயும் நானும் சோர்ந்து போறோம். அட போப்பா, என்னப்பா வாழ்க்கை இது, அட விடுப்பா, இதெல்லாம் என்னப்பா வாழ்க்கை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அப்படி எல்லாம் இல்லாம விசுவாசத்தோட போராடினா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். 14:25 ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? அவர் கடலின் மேல நடக்கிறதை சீஷர்கள் கண்டு என்ன செய்தார்கள்? கலக்கம் என்று ஆவேசம் என்று சொல்லி பயந்து என்ன செய்தார்கள்? அலறினார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிற. நிறைய பேர் இப்படிதான் இருக்கிற. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் பாருங்க. இங்க ஒரு சம்பவத்தை அழகா பேசுவார். மார்க் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் இருக்குதா பாருங்களேன். அப்போது காற்று அவர்களுக்கு எப்படியா இருந்ததாக? எதிராக இருந்தபடினா அவர்கள் தண்டு வலிக்கிறதுல எப்படி ஆயிட்டாங்களா? வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில 4ஆம் ஜாமத்தில கடல் மேல நடந்த இடத்துல வந்து அவர்களை கடந்து போகிற போல என்ன பண்ணாரா? நீங்க நல்லா கவனிங்க. இத வேற ஒரு பைபிள்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அதாவது அவர்கள் தண்டு வலிக்கிறதுல வருத்தம் அப்படின்னா, தண்டு வலிக்கிறதுல வேதனைப்படுகிறதுல, தண்டுனா அந்த துடுப்பை போட்டு அடிக்கிற எதிர்காற்று, கடல் கொந்தளிக்கிறது முடியல. இதுல இன்னொரு சமயம் இருக்கிற, அதாவது 4ஆம் ஜாமம் யூத கேலண்டர்ல அந்த 4ஆம் ஜாமம்னா நம்ம ஜாமத்துல என்ன அப்படின்னா சரியாக 3 மணி, இரவு 3 மணி. அல்லேலூயா. எத்தனாவது மணிங்க? 4ஆம் ஜாமம்னா அவங்களுடைய கேலண்டர், அவங்களுடைய மணி பிரகாரமா பார்த்தா நம்முடைய காரியத்துல இரவு சரியாக 3 மணி வேளை என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. இப்ப இவ்வளவு நேரம் படகுல போறான். இவன் நினைக்கிறான், நம்மள விட்டுட்டாருப்பா, நம்ம இவ்வளவு நேரம் நல்லா தான் சோறெல்லாம் கொடுத்தாரு, ரொட்டி எல்லாம் கொடுத்தாரு, மீனெல்லாம் கொடுத்தாரு, நல்லா தான் சாப்பிடணும். இந்த வருஷம் ஏனோ இப்படி ஆயிடுச்சுப்பா, என்னப்பா கடவுளு நம்மள இப்படியே விட்டுட்டாரு, நமக்கு ஏமாற்றமா இருக்குது, நம்மளால போக முடியல. நல்லா கவனிங்க. சாதாரண தரை வழியாய் போகும்போதே ரொம்ப இருட்டா இருக்கும். ஒருவேளை இப்போ எல்லா இடத்துலயும் லைட் போட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அந்த நில வெளிச்சத்துல வாழ்ந்தவங்க போல அந்த காலத்துல இயேசுடைய காலத்துல நடுக்கடல்ல 4ஆம் ஜாமத்துல 3 மணி வேளையில படகு ஓடுறானா அவனுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். பிரியமான தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம், உன் வாழ்க்கை அப்படி நடந்து கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையில 4ஆம் ஜாமம் இருண்ட வாழ்க்கை, கலக்கமுள்ள வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, நிலவீனமான வாழ்க்கை, வழி தெரியாத வாழ்க்கை என்று நீ நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீ கவலைப்படாம இயேசு உன்னிடத்துல வருகிறார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுங்க பார்க்கலாம்.
அவர் 4ஆம் ஜாமுனா 3 மணி வேளையில போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. படகு போக முடியல, போராடுறான், துடுப்பை இழுக்கிறான், ஷோல்டர் எல்லாம் வலிக்கிறது, 2 ஷோல்டர் வலிக்கிறது, எதிர்காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, போக முடியல. உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் இருக்குமோ? நிறைய பேர் இது திருவத்தூர் ஆளுங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவரோட பிறந்தீங்களா? சில பேர் பிறந்திருக்காரு. இந்த 90-98 காலகட்டத்துல இங்க ஒரு புயல் வந்தது. இந்த புயல் வரும்போது ஒரு கப்பல் ஒண்ணு அடிச்சுட்டு வந்து திருவத்தூர்ல, உங்களுக்கு ஞாபகம் தான், ஒரு கப்பல் வந்து கடல்ல மணல்ல சொருகிடுச்சு. பெரிய கப்பல், அது புயல்ல தாக்க பிடிக்க முடியல, பயங்கரமான கப்பல். அப்படியே சரக்கு கப்பல் வந்து மணல்ல சொருகி அந்த அடிச்சுவடி இன்னும் கூட உடைச்சு எடுத்த அந்த கம்பிகள் எல்லாம், அந்த இரும்புகள் எல்லாம் இன்னும் கூட இருக்கிற. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய புயலையே அந்த அதாவது புயல்ல கப்பலை கொண்டு வந்து கரையில சேர்த்துச்சுன்னா, இவன் நாட்டு படகுல அந்த காலத்துல ஏதோ ஒரு பாய்மர படகுல இந்த சீசர்கள் அக்கறைக்கு போன்னு சொல்லிட்டாரு. இந்த ஆண்டவர் நம்மள கை விட்டுட்டாரு, அவருக்கு கண் இல்ல, இது நம்மள அனுப்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் நம்ம கூட வந்திருக்கா இல்லையா, அவர் என்ன நம்ம சொல்றோம் இல்ல, அவர் என்ன பாஸ், அவர் பாஸுக்கு லாய்க்கே இல்ல, என் வீட்டுக்கே வரமாட, என்ன விசாரிக்க மாட்டேன்ற, இவரெல்லாம் ஒரு பாஸா, இவரெல்லாம் எப்படி உயிர்த்து வந்தார் அப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்கறமே. அது மாதிரி அவர்கள் கேட்டிருக்கலாம். அன்றைக்கு 4ஆம் ஜாமம் அந்தமான்ல இருந்து லிட்டில் அந்தமானுக்கு வரோம்னா, லிட்டில் அந்தமான்ல அந்தமான், அதான் முதல் கப்பல் யாத்திரை பண்றேன். மத்தியானம் 2 மணிக்கு கப்பல் வருது, நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு. பொழுது போக 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 இருட்டாகுது, எங்க போகுதுன்னே தெரியல. அந்த லைட்டை போட்டுன்னு போறான், பாம்பு நெல்லி மாதிரியே போயிருக்கிறான். அந்தமானுக்கு வரும்போது 9 மணி 6 மணில மேல நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியல, வெறும் கற்பா தான் தெரியுது, பயம் வேற இருக்குது. நம்ம தான் முதல் போறோம், எங்கடா நின்று போச்சுன்னா நம்மளை யாரு தேடுவான்? எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, என்னை எவன் தேடுவான்? ஆண்டவரை என்ன ஆண்டவரை இப்படி கூட அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கிறான், இப்படி திரும்புறான். கரெக்டா 9 மணிக்கு பார்த்தா அந்தமான் இதுல வந்து அந்த கடற்கரையில வந்து நின்று போச்சு. தெரியும் பார்த்தா 9 மணி. எப்படிடா வந்தா, இவ்வளவு வேகமா வந்தா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவ்வளவு கஷ்டத்துல 9 மணிக்கே இவ்வளவு தெரிஞ்சுன்னா, 3ஆவது மணி வேலை 4ஆம் மணி ஜாமத்துல இவன் போறானா எவ்வளவு கஷ்டம். பிரியமானே, உங்க வாழ்க்கை சக்கரம் அப்படி ஓடிக்கொண்டிருந்தாலும் கவலைப்படாத, இயேசு வருகிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களை கட்டாயம் என்ன செய்வேன், வருவேன். உங்க கஷ்டத்தை அவர் பாப்பாரு, உங்க வேதனையை பாப்பாரு, உங்க வியாதியை பாப்பாரு, உங்களுடைய கண்ணீரை பாப்பாரு, உங்களுடைய கவலையை பாப்பாரு, உங்களுடைய நெருக்கத்தை பாப்பார், உங்களுடைய துன்பத்தை பாப்பார், உங்களுடைய துயரத்தை பார்க்கிறார். அவர் நிச்சயமா ஏதோ தூரமாய் உட்கார்ந்துகிட்டு எப்படின்னா போகடா காந்தி கணக்கு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. அந்த வேதனை அறிந்த ஒரு பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். நாகும் 1ஆம் அதிகாரம், நாகும் 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனமா இருக்கும். 7வது வசனம் பாருங்க. நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, நம்மை நம்புகிறவர்கள் அவர் என்ன செய்யறாரா? நீ நம்பி இருக்கிறியா? இப்ப கை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் நம்புறீங்களா? எப்படி நம்பிக்கையோட வந்துக்கிறீங்க? விசுவாசமா வந்துக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்பிக்கை இருக்குதா? கை விசிட்டு வரும், பைபிள் கூட இல்லாத அப்படியே உட்காந்துட்டு ஜாலியா முடிச்சுட்டு பிறகு அப்படியே போயிடுவாங்க. இல்லங்க, நீங்க வேதத்தை சபைக்கு வரண்டா, போன கூட எடுத்துட்டு வர வேண்டாம், வேதத்தை கொண்டு வாங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்துல இருந்து தான் பைபிள் வசனத்தை வாசிக்கணும். போன்ல பாக்காதீங்க, முடிஞ்சா போன வீட்டுல வச்சுட்டு வாங்க, சைலன்ஸ்ல போட்டு வாங்க, இல்ல ரிங்டோன் ஆயிடுக்கட்டும். போய் பார்த்தேன்னா 30 கால் வந்துன்னா எல்லார்கிட்டையும் பேசுங்க. ஒருவேளை 2 லட்சம் ரூபாய் அவனை அனுப்புறேன்னு வாங்கிக்கிங்க. அல்லேலூயா. 2 வச்சுட்டு போன தூக்கணும், ஓடிக்கணும். ரிங்டோன் ஆகும்போது பக்கத்துல இருக்கிற அக்கா மாதிரி நல்லா அடிக்குது, எங்க போட்டது பெல்ல சூப்பரா அடிக்குது இந்த போன்ல. இது மாதிரி எல்லாம் தேவ பிரசன்னமே மாறி போயிடும். அதனால மெத்த வயசான பிள்ளைகளுக்கு கூட கொலுசு போட வேணாம்வாங்க. ஏன்னா உங்க வல்லமையா பேசும்போது அந்த சத்தியத்தை கேட்கறதுக்காக அதை போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம தேவ பிரசன்னம் பண்ணும்போது இங்க அங்க சதறக்கூடாது, நம்ம இங்க அங்க போக கூடாது. நீ ஒருவேளை கேட்கறதுனால இன்னொரு ஆத்துமாக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவர் ஏன் பிரசங்கம் பண்றாரு? கத்தி உனக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா யாரோ ஒரு ஆத்துமா அந்த பாதிப்புல, அந்த வேதனையில. எனக்கு ஞாபகம், நான் ஊழியத்துல ஆரம்பிச்சுட்டு ரொம்ப பேஜார்பட்டு, இடமும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல, ஊழியமும் ஆனா ஒண்ணும் ஆனா ஊரை போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கலக்கமா இருந்தேன். ஆமா, எதுக்கு இந்த ஊழியம்? ஒண்ணுமே வளரல, என்ன ஆத்மா கூட வரல. எல்லாம் ஆண்டவர் நம்பி வந்துட்டு சோறு கூட கிடைக்கல. ஒரு படியில் 10 ஓட்டுக்கு தேய்ச்சி போட்டு சுத்தின்னு பைபிள் மட்டும் வச்சிருந்தோம். இனிமே ஊழியமே வேண்டாம்,
சோதரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு நான் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போறேன். நல்ல பெரிய ஊழியக்கார், பீகார்ல இருந்து வரார், அவர் பேச போறார். நான் ஊழியர் கூட்டத்தில் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு ஊரை பார்த்துட்டு ஒரு வேலைக்கு போயிடுவோம், இந்த முடிவே வேண்டாம்ப்பா, இந்த சர்ச்சே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு நான் போறேன். நாங்க போய் பின்னாடிதான் உட்கார, முன்னாடி கூப்பிட்டேன், வரல போப்பா, எல்லாம் வேஸ்ட்பா, எல்லாம் நல்ல ஏதோ ஆண்டவர் யாரையும் நல்லா அடைக்கிறார், நம்மளெல்லாம் ஒண்ணுமே போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துக்கிறேன். நான் அங்கிருந்து பேசுறாரு, அந்த சிஎஸ்சி சர்ச் அந்த அளவுக்கு, இந்த மெயின் ரோடு அளவுக்கு அந்த சர்ச் இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒரு மைக்ல பேசுறார், மகனே, நான் பேரெல்லாம் சொல்லுது, ஒரு வாக்கு சொன்னார், ஊழியம் வேண்டாம், இனிமே நான் என் சொந்த ஊருக்கு போறேன்னு சொல்லி ஒதுக்கி உக்காந்துக்கிற மகனே, நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு உற்சாகம் குறைஞ்சிடுச்சு, அப்படியே கண்ணில் தண்ணி வருது. ஆண்டவர் யார்கிட்ட தான் பேசுறாரா? உன்னைத்தான் மகனே அப்படின்றார். கரத்தை தூக்கி அப்படி சொல்றார், உன்னைத்தான் மகனே, நீ ஊழியம் வேண்டாம், நான் ஊரை போய் பார்க்க போறேன்னு சொல்லி இருக்கிறேன். நான் உன்னை அழைச்சது அதுக்காக அல்ல, உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாதா, உன்னை அந்த பகுதிக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அன்னைக்கு திரும்ப அந்த எண்ணத்தை மாத்தி போட்டு மறுபடியும் ஊழியத்துக்கு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கர்த்தர் ஆசீர்வதிச்சா. இந்த அளவுக்கு இது எனக்கு ஆசீர்வாதம் தான். நான் ஒரு ஆளு தான், நிறைய மக்கள் கூட இல்லாம தனியா உட்காந்து இந்த அளவுக்கு நான் போராடி இருக்கிறேன். கர்த்தர் என் கிட்ட கிரியை செய்யறாருன்னா ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நான் உன்னிடத்துல வருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை விட மாட்டார் மகளே, மகனே. அவன் நீ நினைக்கிற எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த கோயில், எதுக்கு இந்த சர்ச்சு, ஒண்ணுமே நடக்க மாட்டேன், ஜெபம் பண்றா கேட்க மாட்டேன், ஏன் ஜெபத்தை மட்டும் ஏன் கேட்க மாட்டேன், எனக்கு ஒரு நன்மை வர மாட்டேங்குது, எனக்கு பிள்ளை பிறக்கல, எனக்கு கல்யாணம் ஆகல, என் வாழ்க்கையே சரியில்லை, ஐயோ இது எதுக்காக இந்த வாழ்க்கை, என் பிள்ளைகள் ஒண்ணும் மதிக்க மாட்டேங்குது, என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்க மாட்டேது, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, எனக்கென்று யோசிக்கிறாயா? பயப்படாதே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அவர் எப்படிப்பட்டவரா? இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை நீ எப்படி நம்புறையோ அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்பிக்கை தான் விசுவாசம். அந்த விசுவாசம் அபாரமா இருக்குதா, ஏராளமா இருக்குதா? அந்த அக்கா சொன்னாங்க, இந்த அக்கா சொன்னாங்க, அங்க இங்க ஓடி 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 சுத்தி விட்டு கடைசியில ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு உட்காந்துக்கிறியா? விஜய் செல்வராஜனுடைய மனைவி, தைரியமா சொல்றேன், 27 வருஷம் ஜெபம் பண்ணாதான் தான் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஒரு சபைக்கு போவாங்க, ஒரு சில கார்ல போயிட்டாருன்னா அவங்க போய் ஒரு சபையில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வரணும், பாசிட்டிவ் பிரே. அப்பதான் யாரும் இருக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது. சாயங்காலம் அவங்க காரை எடுத்துட்டு கோல்டன் பீச் போவாங்களாம். அது உட்காந்து அப்படியே ஜாலியா பேசிட்டு பொழுது போயிட்டு, எல்லாம் பணம் இருக்குது, கோடிக்கணக்கான பணம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுதான் வாழ்க்கை. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனாங்க, ஒரு சபையை பார்த்தாங்க, ஜெபம் பண்றத பார்த்தாங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்த பார்த்தாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில பணம் பணம் ஓடுறாங்களே, எப்ப ரட்சி போறோம்? அவங்க படுக்கையில உட்கார்ந்து அழுது 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 ஜெபிச்சாங்க. கடைசியில அவங்க வீட்டுக்கு ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு அவருடைய அந்த பிஜேபி குரூப்லயே கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல ரட்சிக்கப்பட்டு 15 பேருக்குள்ள நல்ல ஊழியக்காரர்களாய் மாறி அவருடைய சொத்துக்களை நிறைய இடத்துல சபையாகவே கட்டி இருக்கிறாங்க. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நீ என்ன பண்ற? ஜெபமே பண்ணது, எப்ப பார்த்தாலும் வரல இருக்கிற, அவர் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த அம்மா சரியில்லை, ஏசுனர் சரி, சபையே சரியில்லை, அதையே சொல்லிட்டு இருந்தா உன்னை ஒரு நாள் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் எப்படி இருக்கிறாரா? அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அந்த சீசர்களை என்ன நம்பிதான் படகு ஓட்டுகிறா, இந்த சீசர்கள் என்ன நம்பிதான் அக்கறைக்கு போறா, இந்த சீசர்கள் என்ன நம்பிதான் துடுப்ப போடுறா, இந்த சீசர்கள் என்ன பேரை சொல்லிதான் துடுப்ப ஓட்டிக்கிட்டு போறா. எதிர்காத்து இருக்கிறது, அலைகள் இருக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, வேதனை அதிகமாக இருக்கிறது, கண்ணீர் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நான் அவரை காப்பாற்ற போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே. 4ஆம் ஜாமத்துல நடக்கிறாராம் கடல் மேலே. உனக்காக வரமாட்டாரா? அல்லேலூயா. உன்னை தேடி வருவா. மகளே, மகனே, நீ பயப்படாத, நீ ஏதோ யார் சொல்றதை கேட்காத. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இக்கட்டு நாளில அவர் நல்ல தேவன். நமக்கு இக்கட்டு வந்தா நம்ம விட்டு போக மாட்டார். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஜுரம் வந்துட்டா, தன் பிள்ளைக்கு வலி வந்துட்டா, தன் பிள்ளைக்கு கால் அடிபட்டுச்சுன்னா, கை அடிபட்டுச்சுன்னா, அதுக்கு ஏதோ ஒரு பாதிப்புனா அந்த தாய் லீவ் போட்டு அந்த பிள்ளையோடவே இருந்து அந்த பிள்ளையை அரவணைச்சு அந்த பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியத்துக்கோ எல்லா இடத்துக்கும் போற மாதிரி நம்ம ஆண்டவர் அதை செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதாங்க சொல்றார். 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல நடந்து வந்தார். 26வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 14:26 என்ன சொல்றாரு பாருங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு
கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலைந்தார். நமக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், அதுதாங்க நடக்குது. இப்ப அவர்களை காப்பாத்த தான் இயேசு போறார். இன்னைக்கு இயேசுனார் நம்மளை காப்பாத்த வந்தா கூட நாம என்ன பண்றோம்? ஒரு பயத்துல அலறுகிறோம். யாரா இருக்கும்? பிசாசா இருக்குமா? ஏன் வரா? எதுக்கு வரா? ஏதோ ஒரு உருவம் வந்துச்சு, வெள்ளையா வந்துச்சு, கற்பா வந்துச்சு, இதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப இயேசு அவர்களை காப்பாத்த போனா இப்ப அவங்க அலறுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள பயம், விரக்தி, திகில். கரும் கடல்ல 3 மணி நேரத்துல ஓட்டுறான் படக. நல்ல கவனிங்க, பயம். எங்கே போகிறோம்? நாட்டு படகு, பாய்மர படகுல போறான், எதையோ ஓட்டிக்கிட்டு போறான், கரைக்கு போறான். எங்கே வழி தெரியல, என்ன லைட் வச்சிருந்தா தெரியல, நட்சத்திரத்தை பார்த்து ஓட்டினா தெரியல, நிலவு பார்த்து ஓட்டினா தெரியல, இல்ல அக்கறையில ஏதாவது ஒரு அதாவது நம்ம ஊர்ல வச்சுக்கிற மாதிரி லைட் ஹவுஸ் வச்சிருந்தானா தெரியல. ஆனா இவர்கள் போகிற இந்த படகை பாக்குறா, பயம், விரக்தி. என்ன வாழ்க்கை? ஏன் நம்மள ஆண்டவர் அமைச்சிட்டாரு? அவருக்கு தெரியாதா நம்ம கஷ்டம், நம்ம வேதனை தெரியாதா? நீயும் நானும் அப்படிதான், நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். அவருக்கு என் கஷ்டம் தெரியலையா? தெரியும். என் வேதனை தெரியலையா? தெரியும். என் கண்ணீர் தெரியலையா? தெரியும். அவர் சொல்றார், நான் இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறியா? அந்த கண்ணு தெரியாத சொன்னா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் சொன்ன உடனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது பாருங்க. ஒரு வசனம் வாசிங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசி. யோபு 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் இருக்குதா பாருங்க. அதற்கு யோபு என்ன சொல்றாருங்க? என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன், என்னை குற்றமில்லாதவனாக எண்ண மாட்டீர் என்றார். என்ன சொல்றாருங்க? என் வருத்தங்களை பற்றி நான் எப்படி இருக்கிறேன்? பயம். கடங்காரம் வந்துருவானோ, என்ன நடக்குமோ, முடியுமா, முடியாதா, ஆகுமா, ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன்? நல்லா கவனிச்சு பாரு. அவர் சொல்றா, என் வருத்தங்களை பற்றி நான் பயமா இருக்கிறேன். நம்ம குடும்பத்துல வாழும் போது என் மகளை குறித்து, என் மகனை குறித்து, இந்த காரியத்தை குறித்து, இந்த அதாவது பிரச்சனை குறித்து நான் பயப்படுகிறேன். இந்த மக்கள் அதான் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. இயேசுநாதர் வரதை பார்த்து அவன் பயப்படுறான். நீ பயப்படாத, ஆண்டவர் சொல்றா, நான் உன்னை திக்கத்தவளாய் விட உன்னை என்ன செய்வேன்? வருவேன். ஆண்டவர் நிறைய இடத்துல 366 இடத்துல சொல்லுகிற, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. யோபு 38:17 வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. யோபு புத்தகம் 38ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்றார்? மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ. இப்போ படகுல போறவங்க தான் தெரியும் மரண வாசல். அதான் தாவீது அந்த பாட்டு பாடினான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் இருட்டுல கடல் எதுவுமே தெரியாதுங்க. ராமேஸ்வரம் போயிருக்கிறோம் கார்ல, இந்த கௌரவமா உட்கார்ந்துக்கிறேன்னா வேறெல்லாம் தூக்க மயக்கம். பகல்ல தான் ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கார் ஓட்டு முறைகள்லாம் பின்னாடி உட்காந்து பேசினாங்க. அப்படியே ஆய்ந்துட்டேன், இந்த மனுஷன் எங்க வந்தாலும் தூக்கிட்டே வராரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. அப்படி திடீர்னு வந்து அந்த பாம்பன் பாலத்துல ஏறும் போது கிட்டத்துல வந்து, ஐயோ கண்ணத்தை இருந்து பாரியா, நம்ம நடுக்கடல்ல போறோம். அலறி திரும்பி பார்த்தா கடல் ஓரத்துல தான் வண்டி போயிடுது. நானும் அண்டு போயிட்டேன். ஐயோ என்ன முன்னாடி பாலங்கதியா பாரியா அப்படின்னா, கடல் அலை ஓரமா போகுது. நம்ம பீச் இது கூட போய் தூரமா இருக்கு. அந்த ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல பக்கத்துல போகும்போது, அக்கா மடம் தங்கச்சி மடத்துல அந்த ஓரமா அந்த கடல் ஓரத்து அலையில தான் அந்த ரோட்ல அந்த வண்டி போகுது. பயமா இருக்குது. அந்த பாலத்து மேல ஏறி இறங்கும்போது இன்னும் பயமா இருக்குது. யோசிச்சு பாருங்களா. அப்ப இவன் இந்த சீசர்கள் என்ன பண்றாங்க? படகு ஓட்டுறான். கேக்குறான், மரண வாசல்கள் உனக்கு திறந்தது உண்டோ? எனக்கு அந்த வாசலை நம்ம கடந்து போயிருக்கலாம் பிரியமானதே பிள்ளைகளே. ஆனா இந்த வாசலை நீ கடந்து வந்தாலும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ரட்சிக்க வருகிறார். இல்லையா? கர்த்தர் உன்னை ரட்சிக்க வருகிறார். கீழே சொல்றார், மரண இருளின் வாசல்களை நீ பார்த்தது உண்டோ? மரண வாசல்கள் நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா ஒரு சிலர் தான் பார்த்திருப்போம். அந்த மரண வாசல்களை அதாவது நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலர் தான் கொடுத்திருப்பார். ஆபரேஷன் தியேட்டருக்கு போகும்போது அதை பார்க்க, ஒரு முறை ஆபரேஷன் தியேட்டருக்கு போகும்போது 13 ஆபரேஷன் நான் பாத்துக்கிறேன். கண்ணை தத்து பார்த்தாலும் போதும், பெரிய பெரிய லைட்டு. வீட்டுக்கு போவோமா போக மாட்டோமா, அங்க போட்டுக்கிறான். ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியும், எல்லாத்தையும் மூணு உக்காந்து இருப்பான். யாரு இவங்க?
நல்லவங்களா கெட்டவங்களா கூட தெரியாது. உடனே கண்ணை மூடிக்க அப்படின்னு மூடிட்டு ஒரு கருப்பு துணியோ பச்சை துணியோ போட்டு விட்டுருவான். எத்தனையோ முறை இந்த போறப்பா இந்த மயக்கம் ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. அதற்கு சோத்திரம். அப்போ அந்த மரண வாசல்கள் இந்த சீசர்கள் கடந்து போகிறாங்க. இந்த மரண வாசல்களை இந்த சீசர்கள் என்ன செய்யறாங்க? கடந்து போறாங்க. நீ அந்த வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிறியா? கவலைப்படாத, நான் உங்களை திக்கற்றவளாய் விட உடத்துல வருவேன். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு உனக்கு வருவார். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு வருவார், உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டார். பயப்படாதீங்க, ஆரோக்கியமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார். அடுத்ததாக 27வது வசனம் பாருங்க. இப்ப என்ன பேசினார் பாருங்க. என்ன சொன்னாருங்க? உடனே இயேசு அவர்களோடு கூட என்ன செய்தாருங்க? பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். 4 வார்த்தை பேசினார். என்ன சொன்னாருங்க? இயேசு அவர்களோட பேசினார். ஒண்ணு, திடன் கொள்ளுன்னு சொன்னார். 2வது என்ன சொன்னார்? நான் தான்பா, யாரை நம்பி போறியோ அவன் தான்பா. அடுத்து என்ன சொன்னாரு? பயப்படாதீர்கள். அல்லேலூயா. என்ன சொன்னாருங்க? இப்ப பேசுறாரு ஆண்டவர். என்ன சொன்னார்? திடன் கொள்ளுங்கள் பா, தைரியமா இருப்பா, விசுவாசமா இருப்பா, நம்பிக்கையா இருப்பா, நான் தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யார் வந்திருக்கிறாருங்க? யார் வந்திருக்கிறாருங்க? பயப்படாதே நீ மனமே, நானே வந்திருக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க, திடன் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டா இதை விட வேற என்ன பாக்கியம்? இதை விட வேற என்ன பாக்கியம்? ஆண்டவருடைய வார்த்தை உங்ககிட்ட சொல்றார், பயப்படாத மகனே, பயப்படாத மகனே, நான் தான் வந்திருக்கிறேன். நீ யாரை நம்பி இந்த கடல்ல படகு ஓட்டினியோ, நான் தான் வந்திருக்கிறேன். யார் மேல விசுவாசம் வச்சு இந்த சபைக்கு வந்திருக்கியோ, நான் தான் வந்திருக்கிறேன். யார் மேல நம்பிக்கை வச்சு இந்த வேதத்தை சுமந்து வந்திருக்கியோ, அந்த ஆள் நான் தான் வந்திருக்கிறேன். யார் மேல வச்சு இந்த ஜெபம் பண்றியோ, அந்த ஆள் நான் தான் வந்திருக்கிறேன். அதான் உனக்கு எப்படிப்பட்ட விசுவாசம்? அவன் இயேசு வரல, கரையில இருக்கிறாரு, ஜெபம் பண்றாருன்னா கூட, இவன் 4ஆம் ஜாமத்துல 3ஆம் மணி வேலையில கடல் மேல படகு ஓட்டிட்டு போறாங்க, விசுவாசத்துல போறான். நம்ம படகு எப்படி போகுது? காலை ஜெபம், மாலை ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, கொடுக்கல், நீதியினுடைய வாழ்க்கை, நியாயமான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? கஷ்டம், பைபிள் எல்லாம் வாசிக்க முடியாது, வேதனை, சபைக்கெல்லாம் வர முடியாது. ஆமா, எங்களுக்கே கஷ்டம், நான் தசம்பாகத்தெல்லாம் கொடுக்க முடியாது. தேவபிள்ளையே, எப்பவுமே நீதியும் நியாயமாய் நாம் போவோமானால் ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சகரியாவை எலிசபெத் நீங்க எடுத்துங்க, பிள்ளையே இல்லை, வருஷம் ஊழியத்துடைய சீட்டு வருது. அந்த சீட்டு வந்த உடனே புருஷனை வழி அனுப்புறா, நீ போய் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வா. ஆண்டவர் ஒரு நாள் பாக்குறார், எவ்வளவு 2 பேரும் உத்தமமா இருக்கிறாங்க. அவர்களை குறித்து வாசிக்கும் போது பல நீதி நியாயங்கள், விதிமுறைகள் எல்லாம், பிரமாணங்கள் சரியாக கடைபிடித்து இவர்கள் என்னுடைய ஊழியத்தை இன்முகத்தோடு செய்கிறார்கள் என்று ஆண்டவர் மனம் இறங்கி ஒரு நாள் வந்து சொல்றாரு, சகரியாவே உன் வேண்டுதல், பக்கத்துல ரொம்ப சொல்லு, மகனே உன் வேண்டுதல், மகனே உன் வேண்டுதல். நீ கத்தனா கூட நான் பக்கத்துல இருக்கிற திரும்பி பார்க்க மாட்டேன். நீ கத்தனா கூட நான் பக்கத்துல இருக்கிறவங்களை என்ன செய்ய மாட்டேன், கையெல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ கத்தின போ. இது உற்சாகப்படுத்துகிறது. அல்லேலூயா.
ஒருவருக்கு ஒரு கை தாங்கலாய் பேசும்போது அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய அன்பை அவரிடத்துல கொடுக்கிற ஒரு காரியம் தான் உற்சாகம். நான் தான் பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷம் அவங்க முகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் தான் வந்து மார்க் 6ஆம் அதிகாரம் முடிக்கலாம், நம்ம நேரம் ஆயிடுச்சு. மார்க் 6ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மார்க் 6 50வது வசனம் சீக்கிரம். கலக்கமடைந்தார்கள். உடனே அவர்களோட பேசி, இடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். கலங்கி போயிருக்கிறான். வாழ்க்கை என்ற ஓட்டத்துல கலங்கி போயிருக்கலாம். உன்னுடைய அதாவது வாழ்க்கை என்ற பிரயாணத்துல நீ கலங்கி போயிருக்கலாம். நாளைக்கு என்னவாய் நடக்க என் வாழ்க்கை? ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் வந்துட்டேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன். இயேசு கடலை ஏறி உட்கார்ந்த உடனே கடல் கொந்தளிப்பு அடங்கி போய் விட்டார். அக்கறைக்கு சீக்கிரமாய் போய் விட்டார்கள். அதுக்கப்புறம் தான் கீழே சொல்ற, அப்ப ஆண்டவர் உன் படகுல, உன் வீடு என்ற படகுல, வேலை என்ற படகுல, வியாபாரம் என்ற படகுல, வாழ்க்கை என்ற படகுல, உன்னுடைய பிரயாணம் என்ற படகுல அவர் வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டார்னா உன் பிரயாணம் இனிதாய் மாறிடும். அல்லேலூயா. ஆனா நீ அவர் அழைக்கிறதோ இல்ல, கூப்பிடுறதோ இல்ல, ஜெபிக்கிறதோ இல்ல, சபைக்கும் சரியா வர்றதில்ல, சபைக்கு நேரமாக வர்றதில்ல, நேரத்தை வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்ல, எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா எப்படிதான் ஆசீர்வாதம் வரும்? இன்னொரு வசனம் பாருங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா 43 1வது வசனம் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றார்? அருமையான ஒரு வார்த்தை சொல்றார். ஏசாயா 43 1வது வசனம், உன்னை சிருஷ்டித்தவரோ இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்து. அதுக்கு கீழே தான் பெரிய காரியம். 2வது வசனம் என்ன சொன்னாருங்க? நீ தண்ணீர்கள் மேல கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளவன் இல்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது ஏகாதிரிப்பாய், அக்கினி ஜீவாலி உன் பேரில் என்ன செய்யாது. இப்ப படகுல தான் தண்ணியில தான் போயிட்டு இருக்கிறான். அந்த வாழ்க்கையில நீயும் நானும் போய் கொண்டிருக்கலாம். இந்த கடன் பிரச்சனை, இந்த காரியம், இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த குடும்பம், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியம், இதெல்லாம் நான் எப்படி செய்வேன் அப்படின்னு வேதனையோடு நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். பயப்படாதே, நான் உங்களை திக்கற்றவளாய் விட உங்களிடத்துல என்ன செய்வேன்? வருவேன். அவர் வந்தாருன்னா நம்ம வாழ்க்கை செழிப்பாய் மாறுது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை எப்படி ஆயிடுங்க? ஆனா நம்ம வருவதற்கு இடம் கொடுக்கல. எப்படி வரணும் யோசிச்சு பாருங்க. ஒரு பஸ்ல போறோம், ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஒரு அம்மா வச்சிருக்கிறாங்க, அது அழகா இருக்குது, பார்க்க அழகா கோல்னு இருக்குது. நாம் உடனே கையை நீண்டுவோம், கொடுங்க நான் ஒன்னா வச்சுக்கிறேன். அதே பிள்ளை மூக்குல சளி ஒழிஞ்சுக்கிட்டு பாக்கிறதுக்கு 12 தலை மாதிரி ஒரு அழுக்கு வசத்தை போட்டு அந்த அம்மா முடியல, கொஞ்சம் வச்சுக்க, ஐயா நான் வச்சுக்க மாட்டேன். இப்போ ஏசுனார் உள்ள வரணும்னா இந்த மாதிரி அழுக்கு வசனமா, பாவமா, அழுக்கான கந்தையா, பாவத்தை செஞ்சுக்கிட்டு இயேசு வரல, ஜெபம் பண்ணாத இயேசு வரல. ஆமா, எதுவுமே உண்மை உத்தமா வாழாம இயேசு வரலன்னா எப்படிங்க? அவரா திருப்பி கூட வாழாமன்ற மாதிரி அவர் கடந்து போகிற ஆயத்தமாயிருவா. நம்ம வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு மொழி இருக்குமான அந்த இருதயம், இதுல அவர் ஈஸியா வந்து உள்ள உட்கார்ந்தார்னா குடும்பம் அற்புதமாய் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவளாய் விட உலகத்துல திரும்ப வருவேன் என்று சொன்னவர், பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில கடந்து வாரோம். அற்புதங்களை இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.